ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது சத்தியமா தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. அதெல்லாம் மறந்துருங்க. சும்மா வேணா நம்ம பில்டப் வேணா பண்ணிக்கலாம். அதனாலதான் இப்ப மேயர் பிரியாவில இருந்து, சேகர் பாபுல இருந்து, ஏவா வேலுல இருந்து நான் சம்பாரிச்ச காசு திருப்பி கேட்கிறானுங்களே. நமக்கு வாங்கி தானே பழக்கம், கொடுத்து பழக்கமே இல்லையே. ஏன்டாலே இவங்க வேற எப்பன்னு தேடிட்டு இருக்கேன், பிடிச்சி உள்ள போட்டாலும் போட்டுருவாங்க. சைலண்டா செட்டில் பண்ணக்கூடிய வேலையை. ஏன்னா அந்த ஃபேமிலி பதவி இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு உடம்பெல்லாம் அரிக்கும். ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்க அதிகாரத்திலே இருக்கணும். ஏன்னா அதிகாரத்தையும் ஜனநாயகத்தையும் கொதறி தின்ன ஒரு குடும்பம். இப்ப அதிகார பசி அவங்களுக்கு. முதல்வர் விஜய் முதல்வர் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறத இவர்களால தாங்கவே முடியல. இப்ப ரெண்டாவது செந்தில் பாலாஜி நான் காப்பாத்தி விட்டேன்னா பிற்காலத்துல திமுக வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் தான் சார் அன்னைக்கு காப்பாத்தி விட்டேன் அப்படின்னு சொன்னா நம்மளை கண்டுக்காம விட்டுருவாங்க, நம்மளை பழி வாங்கவும் மாட்டாங்க. அது வசதியா போச்சு இல்ல. அதனால இந்த வழக்கறிஞர்கள் நியமனத்துல பெரிய தெளிவா இருக்காம பாருங்க. ஏன் கேரளாவில மழை இல்லையா? உங்களால உடைச்சா கருங்கல் வராதா? அங்கேருந்து உங்களால ஜல்லி எடுக்க முடியாதா? உங்களோட இயற்கையோட நீங்க பத்திரமா வாழணும். இங்க உள்ள வளங்களை பூரா நீங்க கொள்ளையடிச்சிட்டு போகும். அப்ப தமிழ்நாடு கேட்க நாதியத்தை தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைய அள்ளிட்டு போறதுக்கு தலைமை குடும்பத்துல போய் நான் என்ன தலைவரை அந்த ஸ்கீம் ரத்தாகி போச்சு, அதுல இவ்வளவு கொடுத்தனே, அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துடலாம் அப்படின்னு கேட்டா சேகர் பாபு கட்சி விட்டு நிக்குவாங்களே வெளியே காசு தர மாட்டாங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் வெங்கிரத்னம் நம்மோடு இருக்கார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். தாவேக ஆட்சி அமைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 60 நாட்களை கடந்து போயிட்டு இருக்கு. விமர்சனங்கள் பலவாறாக இருக்கு. குறிப்பா ஊழலை ஒழிக்கணும் அப்படின்ற இலக்கை நோக்கி தாவேக அரசு போய்கொண்டிருக்கு. ஒரு பத்திரிகையாளரா விமர்சிக்கிற உரிமையோட, இன்னும் சொல்ல போனால் நடைபெறக்கூடிய தவறுகளையும் உள்வாங்கி இந்த ஆட்சியினுடைய மார்க் இல்லைன்னா மதிப்பீடு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதுக்குள்ளேயே மார்க் போடுறது நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப குறுகிய காலம். ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது சத்தியமா தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. அதெல்லாம் மறந்துருங்க. சும்மா வேணா நம்ம பில்டப் வேணா பண்ணிக்கலாம். ஊழல் ஒழிப்பு அப்படின்னு சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்குது. ஓரளவுக்கு லஞ்சம் அப்படிங்கிறதெல்லாம் குறைஞ்சிருக்கு. பட் அது இப்பதானே வந்திருக்காங்க, கொஞ்சம் தீவிரமா பார்ப்பாங்க. பிற்காலகட்டத்துல அப்படியே பழகிடுவாங்க, அடாப்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா மக்களே ஊழலுக்கு ஆமா அவன் திங்காதே அவன் தின்னுட்டான் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துடுவாங்க. இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப நம்மளே ஒரு பைக்ல போறோம்னு வச்சுங்களேன், ஒரு லைசன்ஸ் இல்ல, இன்சூரன்ஸ் இல்லாம போயிடுறோம். நம்ம பைக்கு நம்ம நேர்மையானவர்கள், லைசன்ஸ் வச்சிருக்கோம், இன்சூரன்ஸ் வச்சிருக்கோம், எல்லாம் வச்சிருப்போம்னு ஒரு பேருக்கு வச்சுக்கோ. ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டோட பைக்கை வாங்கிட்டு போயிடுறோம். அதுல இன்சூரன்ஸ் இல்ல, உங்களோட லைசன்ஸ் இருக்கு. நீ இன்சூரன்ஸ் இல்லைன்னா 1000 ரூபாய் ஃபைன் கட்டினாதான் விடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்க கையில 200 ரூபா தான் பணம் இருக்கு அப்படின்னா மக்களோட மனநிலை என்ன தெரியுமா இருக்கும்? அந்த 200 ரூபாய் வாங்கிட்டு விட்டா பரவாயில்ல, பெரிய ஆரி ஜாமீன் நினைப்பின் தாலிக்கு 1000 ரூபாய் கேட்கிறான், நான் எங்க போறது? இப்படிதான் நம்ம யோசிப்போம். இந்த மாதிரி பல இடங்கள்ல லஞ்சம் கொடுக்கறதுக்கே நாம தயாரா இருக்கோம். ஏன்னா அதுல நமக்கு ஒரு 800 ரூபாய் லாபம் கிடைக்குது. 1000 ரூபாய் போறதே 200 ரூபாய் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களே பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னா லஞ்சம் கொடுக்க தயாரா இருக்காங்க. கொடுக்கறத வாங்கிட்டு பேசாம கொடுத்து தொலைச்சிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மனநிலையில பெருவாரியான மக்கள் இருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, இன்னும் நேர்மையானவர்கள்லாம் இருக்காங்க. பட் என்னோட மனநிலையே அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்தவங்களை குறை சொல்லி அது வளர்ந்து ராம்சார் நிலத்தினுடைய பிரிகேடு 1000 வீடுகள் கட்டுவதற்கான அனுமதி வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. இப்ப இவங்க திமுகவோட பெரிய பிரச்சனை என்னன்னா, இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு ஸ்கீமை போட்டு எல்லாத்தையும் கமிஷன் வாங்கிட்டாங்க. இப்ப நீங்க இந்த ஈசிஆர் பாலம் போட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட 2300 கோடி பிளான்னு நினைக்கிறேன். எப்படியும் உத்தண்டி பாலம் எப்படி பார்த்தாலும் 30% கமிஷன் போயிருக்கும். கமிஷனை வாங்கிட்டு தான் டெண்டரே கொடுப்பாங்க. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் பே பண்ணிடணும். ஆமா ஆமா ஆமா, பணத்தை நான் முன்னாடியே டெண்டர் வேணும்னா இப்ப நீங்க 100 கோடி ரூபாய் டெண்டர் அப்படின்னா திமுக அரசு 100 கோடி ரூபாயில செய்யக்கூடிய வேலைக்கு 120 கோடி ரூபாய் பிக்ஸ் பண்ணுவாங்க. 20 கோடி கூட தான் பிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த 120ல 30%, 40 கோடி என்கிட்ட கொடுத்தாதான் மீதி 120, அந்த 120 கோடி மட்டும் முழுசா வரும். அப்பதான் டெண்டரே எடுக்க முடியும். அப்ப இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த பாலத்திட்டம், மாநகராட்சி நடைபாதை, நிறைய திட்டங்கள், ஒரு 700 கோடி ரூபாய் டெண்டரு, இது எல்லாத்தையும் விட்டு காசு பார்த்துட்டாங்க. இப்ப அந்த அதிகபட்சமா நீங்க தொகையை நிர்ணயம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதிய அரசு அதெல்லாம் ரத்து பண்ணியிருக்காங்க. இப்ப டெண்டர் எடுத்தவன் நான் வேற லஞ்சம் கொடுத்து தொலைச்சிட்டனே, இவனுங்கள்ட்ட எப்படி காசை வாங்குறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இப்ப மேயர் பிரியாவில இருந்து,
சேகர் பாபுல இருந்து ஏவா வேலுல இருந்து என்னடா சம்பாரிச்ச காசு திருப்பி கேட்கிறானுங்களே, நமக்கு வாங்கி தானே பழக்கம், கொடுத்து பழக்கமே இல்லையே, எப்படா கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு மேல வழக்கு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற பட்சத்துல ஏன்டாலே இவங்க வேற எப்பன்னு தேடிட்டு இருக்கேன், பிடிச்சி உள்ள போட்டாலும் போட்டுருவாங்க, சைலண்டா செட்டில் பண்ணக்கூடிய வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. இது தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. நீங்களும் ஒரு வீடியோ சொல்லியிருந்தீங்க, சேகர் பாபு அவர்கள் வந்து தேல் கடிச்ச மாதிரி இருக்காரு. ஏன்னா பணத்தை திருப்பி கொடுக்கணும்னா அது முதல் குடும்பத்துக்கு அவர் கொண்டு போய் கொடுத்துட்டாரு, அங்க போய் கேட்க முடியாது. பிரியா கிட்ட கொடுக்குற அளவுக்கு இவரும் அவ்வளவு பணம் இவர்கிட்டயும் இல்லன்றப்போ எப்படி என்ன பண்றதுன்ற கையை பிசைந்து கொண்டிருக்கார்கள். முதல் குடும்பத்துக்கு கொடுத்தது போக மீதி சேகர் பாபு கொள்ளையடிச்சு வச்சிருக்காருல்ல, அதுல இருந்து எடுத்து கொடுத்தா அவனு வேற வழி கிடையாது. நீங்க இப்போ தலைமை குடும்பத்துல போய் நான் என்ன தலைவரை அந்த ஸ்கீம் ரத்தாகி போச்சு, அதுல இவ்வளவு கொடுத்தனே, அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துடலாம் அப்படின்னு கேட்டா சேகர் பாபு கட்சி விட்டு நிக்குவாங்களே வெளியே காசு தர மாட்டாங்க. அதனால சேகர் பாபு தான் அடிச்சு வச்சிருக்க காசுல இருந்து தான் கொடுத்தாகணும், வேற வழி அப்படிங்கிறது கிடையாது. இல்லைன்னா ஜெயிலுக்கு போ. உதயநிதிக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும்தான் தலைமை குடும்பம் துடிக்கும், மத்த யாரு போனாலும் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் துடிக்காது. இந்த மார்க்கண்டேயன் பேசிட்டேன்னு சொல்லிட்டு அவர் உள்ள வைக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் நேர்ல போய் பாக்குறாரு, அழுத்தத்தின் பிற்பதாண்டு தான் போய் பாக்குறாரு, பல பேர் விமர்சனம் வைத்த பிறகுதான் போய் பாக்குறாரு. இருந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினதுக்கே அவருக்கு இவ்வளவு ஆதரவு தெரிவிக்கும் போது நாளைக்கு சட்ட நடவடிக்கை வருது, அதுவும் ஊழல் வருது அப்படின்னா அது திமுக பேர் டேமேஜ் ஆகுதுன்னா திமுக நிக்காதா? இல்ல ஆக்சுவலா நீங்க ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு இவங்க போனாங்க அப்படின்னா மக்களோட மனநிலை திருடி மாட்டிட்டான், அவனுக்கு சப்போர்ட் கேட்கறதுக்கு இவன் போயிருக்கான் அப்படிங்கிற நிலைமை வரும். இது வந்து கரப்ஷன் கேஸ் கிடையாது, இது ஒரு பேசின கேஸ், அதுல கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க கருணாநிதி குடும்பமா இருந்தா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, எந்த எல்லைக்கு அவங்க போவாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கயல்விழி அழகிரி அவர்களோட மகள் வந்து ஒரு எஸ்பிஐல இருக்கிற மேனேஜரை கை நீட்டி அடிச்சிருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. இப்ப நீங்க மார்க்கண்டேயன் வந்து பேசுனது அது கொலை மிரட்டல்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கீங்களேன், கிட்டத்தட்ட கொலை மிரட்டல் தான். வாயால பேசுனது மட்டும்தான், செய்வேன் அப்படின்னு சொன்னது மட்டும்தான். ஆனா பாத்தீங்கன்னா கயல்விழி கை நீட்டி அடிச்சும் கயல்விழியே நேத்து அடையாறு போலீசார் விசாரணை செஞ்சுட்டு ஸ்டேஷன் பெயில்ல விடுறாங்க. அப்ப மூத்த குடும்பம் எல்லா கட்சியிலுமே அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா போய் அவங்க குடும்பத்துல கை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்ப நீங்க ஆளும் தரப்போட ஆதரவு இல்லாம போலீசார் ஓன் பெயில்ல விட்டுருப்பாங்களா? சாத்தியமே கிடையாது. இல்ல அவங்க தாவேக்கால இணையறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போனதாகவும் அதெல்லாம் தடுத்துதான் வச்சிருக்காங்க. தகவல் முன்னாடியே வந்தது இல்ல. அவங்க எல்லாம் சேர்த்தா தாவேக்காவும் முட்டு சந்துதான். சரிங்களா? கருணாநிதி குடும்பம் எந்த ரூபத்துல வேணாலும் எங்க வேணாலும் நுழையும், கூடாரத்துக்குள்ள நுழையிற ஒட்டகம் மாதிரி அவங்க. மதுரை மேயர் கேட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க கட்சியவே கூட கேட்பாங்க. ஏன்னா அந்த ஃபேமிலி வந்து பதவி இல்லை அப்படின்னாக்க அவங்களுக்கு உடம்பெல்லாம் அரிக்கும். ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்க அதிகாரத்திலே இருக்கணும். ஏன்னா அதிகாரத்தையும் ஜனநாயகத்தையும் கொதறி தின்ன ஒரு குடும்பம். இப்ப வந்து அதிகார பசி அவங்களுக்கு. முதல்வர் விஜய் முதல்வர் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறத இவர்களால தாங்கவே முடியல. அதனாலதான் கடந்து எப்படியாவது ஏதாவது பண்ணி இந்த ஆட்சியை கலைச்சிடணும் அப்படின்ட்டுதான் 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் ஜோசியம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். வழக்கறிஞர் நியமனத்துல காசு வாங்கிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்தது. அதுல ஒரு அமைச்சர் பேருமே அடிபட்டது. சில அமைச்சர்கள் கைவிட்டு பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆனந்த விகடன்ல ஆர்டிகிளாவே அந்த கழுகார் பகுதியிலே வெளிப்படையாகவே வெளியில வந்துருக்கு. இப்ப நம்ம ஊழலை பத்தி பேசுற அதே நேரத்துல அமைச்சர்கள் காசு வாங்குறாங்க அப்படின்றப்போ அதை நீங்க அட்ரஸ் பண்றீங்களா? எல்லாருமே வாங்கிட்டு தாங்க இருக்காங்க. அதாவது மாட்டிக்கிட்டவங்க 1-2 பேர் ஆடியோ வீடியோ அப்படின்னு வெளியே வந்துருச்சு. ஆனா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் பெரும்பாலும் காசு வாங்கிட்டு தான் வழக்கறிஞர்கள் நியமனம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய திமுகவினர் வந்து ரொம்ப அசால்ட்டா உள்ள பூந்து காசை கொடுத்து கட்சி உடனே, அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போய் கட்சியில சேர்றாங்க, மாவட்ட செயலாளரை பாக்குறாங்க, கவனிக்கிறாங்க, அவங்க அரசு வழக்கறிஞரா மாறி வந்து நீட்டா உட்காந்துக்கிறாங்க. நீங்க கன்னியாகுமரியில கூட பாத்தீங்கன்னா மோகன்தாஸ் நினைக்கிறேன், ஆமா மோகன்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிட்டத்தட்ட மனோ தங்கராஜுக்கு ஒரு வலதுகரமா இருந்த ஒரு வழக்கறிஞர். சரிங்களா? மனோ தங்கராஜுக்காக நிறைய யூடியூபர்ஸ் மேல வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தவர். எப்படி நீ அமைச்சரை பத்தி அவதூறு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இப்ப அரசு வழக்கறிஞர் தக்கலை நீதிமன்றத்துல. இப்படி எல்லா இடத்துலயுமே போடுறாங்க. பட் இது தமிழக முதல்வர் விஜய் அவர்களோட பார்வைக்கு கண்டிப்பா போயிருக்கணும். ஏன்னா எல்லாருமே பேசியிருக்காங்க, பெரிய பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் நடவடிக்கை எடுக்கப்படலை. இது வந்து டிவிகேவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா தான் இருக்கும். ஏன்னா இப்ப கரூர்ல செந்தில் பாலாஜி வீட்டுல இன்னைக்கு காலையில ரைடு நடக்குது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல நடந்துகிட்டு இருக்கு. அவரோட உதவியாளர் சுப்பிரமணியன் அவங்க வீட்டுல எல்லாமே ரைடு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இப்ப கரூர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வருது.
அகைன்ஸ்ட் செந்தில் பாலாஜிக்கு. அங்க இருக்கக்கூடிய பிபி பணம் வாங்கிக்கிட்டு போஸ்டிங் வந்திருந்தா அவர் செந்தில் பாலாஜிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாரா, இல்ல நம்ம ஒரு 30 லட்சம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம், செந்தில் பாலாஜிட்ட கேட்டா ஒரு 50 லட்சமா கொடுப்பாரு, வாங்கிக்கிட்டு லூஸ்ல விட்டுலாம்னு நினைப்பாரா? வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு கண்டிப்பா இதுதான் நடக்கும். ஒருத்தர் 30 லட்சம் கொடுத்துட்டு ஒரு வேலைக்கு வரான்னா அதுல இருந்து 10 மடங்கு சம்பாதிக்க தான் வருவாங்க. சரிங்களா? அது இப்படி கட்சி மாறி வந்தவங்கள்ட்ட எல்லாம் காசு வாங்கிட்டு பல இடங்கள்ல பதவி போடுறதுக்கு காலங்காலமா அந்த காலகட்டத்தில இருந்தே விஜய் வாழ்க, தளபதி வாழ்க அப்படின்னு அந்த வழியில வந்தவர்களுக்கே வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கொடுத்திருந்தா அவன் நம்ம கட்சி டிஎம்கே மினிஸ்டர் எல்லாம் பிடிச்சி உள்ள போடணும், அப்பதான் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவன் நின்று ஃபைட் பண்ணி வாதாடுவாங்க. நீ காசு வாங்கிட்டு வர்றவனுக்கு எல்லாம் போஸ்டிங் போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு செந்தில் பாலாஜி உள்ள இருந்தா என்ன, வெளியே போனா என்ன, எனக்கு பாக்கெட் ரொம்பச்சா, நான் 30 லட்சம் கொடுத்தேன், 3 கோடி செந்தில் பாலாஜி கொடுத்தாரு, வாங்கி வச்சுக்கிட்டேன், எனக்கு லாபம் 2 கோடியே 70 லட்சம், செந்தில் பாலாஜி வெளியிலேயே ஜாலியா இருக்கட்டும். இப்ப 2வது செந்தில் பாலாஜியை நான் காப்பாத்தி விட்டேன்னா பிற்காலத்துல திமுக வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் தான் சார் அன்னை காப்பாத்தி விட்டேன் அப்படின்னு சொன்னா நம்மளை கண்டுக்காம விட்டுருவாங்க, நம்மளை பழி வாங்கவும் மாட்டாங்க. அது வசதியா போச்சு இல்ல. அதனால இந்த வழக்கறிஞர்கள் நியமனத்துல பெரிய அளவுல கோட்டை விட்டுருக்காங்க. 1-2 ஆடியோ வீடியோக்கள் வந்திருக்கு. ஆனா பெரும்பாலும் ஒரு 80% பணம் வாங்கிட்டு தான் பதவி போடப்பட்டிருக்கு. இது மறுக்க முடியாத உண்மை. பட் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, இல்ல ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கனிம வளங்கள் கேரளாவுக்கு கொண்டு செல்றதுல 3 மாதங்கள் ஒரு தடை அப்படின்ற ஒரு தற்காலிகமான விஷயத்த சொல்லிருக்காங்க. இதுக்கு லாரி உரிமையாளர்கள் போராட்டம்ன்றதும் கேரளா கவர்மெண்ட் இதை ப்ரொடெஸ்ட் பண்ற அளவுக்கு விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த விஷயத்துல நீங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. இந்த அமைச்சரை மாத்துறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் பாக்குறாங்க. ஏன்னா இவர் பெரிய குடைச்சல், பல கோடிக்கணக்கான 1000 கோடிக்கணக்கான ரூபா பிசினஸ் இவர் உடைக்கிறாருன்ற மாதிரி சொல்றாங்க. மலை முழுங்கி மலை கள்ளன் அப்படின்ற மாதிரியான பேர் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்லாம் இதுல படுறாருன்ற மாதிரிலாம் சொல்லுங்க. இப்ப இந்த அளவுக்கு கவர்மெண்ட் போகுது அப்படின்னா இதனுடைய இம்பாக்ட் என்னவா இருக்கு? இல்ல உண்மையிலேயே இந்த அரசுல அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நான் அவரை பத்தி எனக்கு ஓரளவுக்கு நல்ல நண்பர், பேசி கூட இருக்கேன். பட் அவரு ரொம்ப தெளிவான ஒரு முடிவுல இருக்கிறார். இயற்கை வளங்கள் காப்பாற்றப்படணும், நம்ம கையில கொடுத்துருக்காங்க, இதுல எந்த கரப்ஷனும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. எவ்வளவோ முதலைகள் இப்ப கூட நான் சொல்றேன், நான் தமிழ்நாடு காவல்துறைக்கு கோரிக்கையாவே வைக்கிறேன், செக்ரட்டரியேட் வாசல்ல செக்ரட்டரியேட் பார்க்கிங் ஆப்போசிட்ல இருக்கிற பார்க்கிங்ல ஃபுல்லா ரைடு விடுங்க. கோடிக்கணக்கில் பையில லிக்விட் கேஸா வச்சுக்கிட்டு பல கேங் சுத்திட்டு இருக்கு. எந்த அமைச்சரையாவது கரெக்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பிரபு அவர்களோட துறையெல்லாம் ஒரு கட்டுக்கடங்காத முதலைகள் வசிக்கக்கூடிய துறை. கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது ஏன்னா நோட்டை எடுத்துக்கிட்டே இருக்கலாம், எப்படியாவது அவங்களை கரெக்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு குரூப். பட் பிரபு அவர்கள் ரொம்ப தெளிவான ஒரு மனநிலையில இருக்காரு, நல்ல பிளான்டோட இருக்காரு. என்னோட டிபார்ட்மெண்ட் இதுல நான் எப்படி வேலை செய்யணும், நான் ஏன் வரைக்கும் நான் சரியா இருப்பேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனாலதான் பிரபு அவர்கள்ட்ட முடிஞ்ச வரைக்கும் பேரம் பேசி பார்த்துட்டு பலர் மூலமா அவரை அணுகவும் பார்த்துட்டு முடியாத அந்த குரூப் தான் இப்ப அவரோட தந்தை மேலெல்லாம் மறுபடியும் ஏதாவது புகார்கள் ஏதாவதுன்னு சொல்லி கிளப்பி விட்டுக்கிட்டு வதந்தி குரூப்பு ஒண்ணு பரப்பிட்டு இருக்காங்க. மறுபக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் த ரெக்கார்டா பிரபுவை எப்படியாவது காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற வேலை நடக்குது. அதனாலதான் இப்ப பிரபு அவர்கள் இந்த துறை வேண்டாம், வேற துறைக்கு போற செய்திகள்லாம் வந்துச்சு. அது எல்லாமே ஒரு பெய்டு நியூஸ் தான். பெரும் முதலைகள் நிறைய பிரபு அவர்களுக்கு எதிராக நிக்குது. இப்ப அதோட வெளிப்பாடு பாத்தீங்கன்னா நேத்து கேரளாவுக்கு நம்ம கனிம வளங்கள் எம் சாண்டு, பி சாண்டு, ஜல்லி இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு 3 மாதத்திற்கான தடை அப்படிங்கிறதையும் போட்டிருக்காரு. இதை கேரளா கவர்மெண்ட் எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணுதுன்னா அவன் எவ்வளவு தெளிவா இருக்கான் பாருங்க. ஏன் கேரளாவில் மழை இல்லையா, உங்களால உடைச்சா கருங்கல் வராதா, அங்கேருந்து உங்களால ஜல்லி எடுக்க முடியாதா, உங்களோட இயற்கையோட நீங்க பத்திரமா வாழணும், இங்க உள்ள வளங்களை பூரா நீங்க கொள்ளையடிச்சிட்டு போகணும். அப்ப தமிழ்நாடு கேட்க நாதியத்தை தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைய அள்ளிட்டு போறதுக்கு அதை நான் விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு துணிச்சலான முடிவு எடுத்திருக்காரு. எங்களுக்கே பற்றாக்குறையா இருக்கு, இனிமே யாருக்கும் தரமாட்டோம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிக முடிவா எடுத்திருக்காங்க. பட் இது நிரந்தரமாவே மாற்றப்படணும் அப்படிங்கிறது தான் அதற்கான ஒரு நிரந்தர தீர்வாகவும் இருக்கும். நம்மளோட மலை எல்லை இருக்குல்ல, மாநில எல்லைகள் அப்படிங்கிறது இருக்குல்ல,
மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு மாநில எல்லைகளும் வரையறுக்கப்பட்டிருக்குல்ல. உன் மாநிலத்துல நீ வெட்டி எடுத்துக்க. இதுலயுமே லூப் கோல் இருக்குல்ல, கேரளாவுக்கு தான் கடத்தக்கூடாது, ஆனா பாண்டிச்சேரிக்கு போலான்னு இருக்காங்க. ஒருவேளை பாண்டிச்சேரி போயிட்டு அங்கிருந்து கேரளா கொண்டு போனாங்க அப்படின்னா இது எப்படி தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்ல பாண்டிச்சேரிக்கு எடுத்துட்டு போயிட்டு நீங்க எப்படி கேரளாவுக்கு எடுத்துட்டு போயிடுவீங்க? பாண்டிச்சேரியில இருந்து கேரளா கொண்டு போகலாம். அதாவது பாண்டிச்சேரியோட ஸ்பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவுதான். சரிங்களா? ஸ்டாக் பண்ணி அவர்களுக்கான தேவை அப்படிங்கிறதும் குறைவா தான் இருக்கும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதையும் தடுக்கணும், அதுல மாற்று கருத்து இல்ல. சம்பந்தப்பட்ட அமைச்சர் கண்டிப்பா அதுக்கும் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பர்சனலா நான் கூட அவருக்கு மெயில் கூட போட்டோம் இதை வைக்கிறேன். நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னது. பாண்டிச்சேரி வழியா கேரளா போறதுக்கான சாத்தியமும் இருக்கு, அதையும் தடுக்கணும். காவிரி நதிநீர் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நேர்ல போய் பார்த்து நீரை பெறுவது அப்படிங்கிறது இந்த நேரத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்ற மாண்புக்கு ஒரு மாதிரி இருக்குமா? இதுவரைக்கும் சேர்த்து வைத்த புகழ், நம்மளுடைய தனித்துவம் அப்படிங்கிறது இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பர்சனலா எனக்கு பிடிக்கல. சரிங்களா? நீங்க என்னோட முதலமைச்சர், எனக்கும் சேர்த்து நீங்க தான் முதலமைச்சர். உங்களுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் நீங்க தான் முதலமைச்சர். நம்மளோட உரிமையை நாம நிலைநாட்டுறதுக்கு எதுக்கு நாம போய் கெஞ்சணும்? சட்ட போராட்டம் நடத்தி தான் பார்ப்போமே. ஆனா இது சட்ட போராட்டம் நடத்தியும் நடக்கல அப்படிங்கிறப்ப ஒரு ஏதோ புது முயற்சி எடுக்கிறாங்கன்னு நம்புவோம். தண்ணி வந்தா சந்தோஷம், அவ்வளவுதான். நீங்க போங்க, தண்ணி வந்துருச்சுன்னா என் முதல்வர் அங்க மரியாதையா நடத்தப்பட்டிருக்காருன்னு அர்த்தம். தண்ணி வரலைன்னா என் முதல்வருக்கு கர்நாடகாவில் மரியாதை இல்லை அப்படின்னு அர்த்தம். முதல்வருக்கு மரியாதை இல்லை அப்படின்னா தமிழர்களுக்கு இல்லை. தமிழர்களுக்கு பெரும்பாலும் கர்நாடகாவில் மரியாதை இருக்காது. இவர் போயும் இவருக்கான மரியாதை இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதோ புதுசா முயற்சி எடுக்கிறாங்க, எடுத்து பார்க்கட்டும். நல்லது நடந்தா சந்தோஷம். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் போகக்கூடாது அப்படிங்கிறது தான். பாப்போம் என்ன நடக்கும். எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசுறாங்க. அவர் போய் எப்படி வாங்கினாரு, என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அதே சினிமா துறையில இருந்து வந்தவர், அது போல நடக்கும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் பேசப்படுது. அதை நீங்க பொருத்தி பார்க்கறீங்களா? அப்படியெல்லாம் பல விஷயங்கள்ல எம்ஜிஆரை ஒப்பிட்டு விஜய் அவர்களை பார்க்கறாங்க. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏன்னா நீங்க அவரை பற்றின அதிகப்படியான தகவல் தெரியும். அந்த அளவுக்கு புகழ் பெற்றவரா விஜய் அவர்கள்? நான் கண்டிப்பா எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன். ஏன்னா எம்ஜிஆர் அப்படின்னா அவருக்கு ஒரு கிரேஸ். நீங்க எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட விஜய் அவர்களை ஒப்பிட முடியாதோ, விஜய் அவர்களோட எம்ஜிஆரையும் ஒப்பிட முடியாது. இவரோட ட்ராக் வேற, அவரோட ட்ராக் வேற. இவரை மக்கள் எல்லாமே ஒரு மாஸ் ஹீரோவா பாக்குறாங்க விஜய் அவர்களை. ஆனா அன்னைக்கு எம்ஜிஆரை கடவுளா பார்த்தாங்க மக்கள். இவர் மாஸ் ஹீரோ அப்படின்னு பாக்குறாங்க. இன்னைக்கெல்லாம் இந்த விசில் சின்னத்தை 1 மணி நேரத்துல எடுத்து தமிழ்நாடு முழுக்க பரப்பிட முடியும். ஓரளவுக்கு கல்வி அறிவு உள்ள மக்கள், சமூக வலைதளங்கள் இருக்கு, நம்மள்ட்ட ஆண்ட்ராய்டு போன் இருக்கு, வைஃபை எல்லா இடத்துலயுமே இருக்கு. இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்த நம்மளால எல்லா இடத்துலயும் பரப்பிட முடியும். அன்னைக்கு கல்வி அறிவு இல்லாத மக்கள், பல கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது. ஆனாலும் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு நபர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தனோட இதய கூட்டுக்குள்ளேயும் இருந்தார். எம்ஜிஆர் மனிதனாவே மக்கள் பார்க்கல. 10 அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 11வது அவதாரமா ராமாவதாரம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இத ராமச்சந்திர அவதாரமா தான் மக்கள் பார்த்தாங்க. 11வது அவதாரம் அப்படின்னு தான் பார்த்தாங்க. எங்க கடவுள் அப்படின்னு தான் பார்த்தாங்க. இதே எம்ஜிஆர் அவர்களை எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரிதான் என்டிஆர் அவர்களை ஆந்திர மக்கள் பார்த்தாங்க. கண்டிப்பா அவங்களோட ஒப்பிடக்கூடிய அளவுக்கு தமிழக முதல்வர் விஜய் இல்ல, ஒரு மாஸ் ஹீரோவா பார்த்தாங்க. ஆனா எம்ஜிஆர் திரையில என்னென்னலாம் சொன்னாரோ அத்தனையுமே செஞ்சும் காமிச்சார். மக்களுக்காகவே வாழ்ந்தார். எம்ஜிஆரோட ஆட்சி அப்படின்னா இன்னைய வரைக்கும் நம்மளாம் எனக்கெல்லாம் தெரியாது, நான் ரொம்ப சின்ன பையனா இருந்திருப்பேன். ஆனா அன்னைக்கு உள்ள மக்கள் என்னோட பெற்றவங்களே கேட்டீங்கன்னா தலைவர் ஆட்சி மாதிரிலாம் வருமாப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அப்படிங்கிறது அதான் சொல்றேன்ல, ஈடுணை இல்லாத ஒரு மிகப்பெரிய தலைவர். அவரோட ஈடு பண்றதுல எனக்கு பெருசா இல்ல, உடன்பாடு இல்ல. சிலர் சொல்லலாம் எம்ஜிஆரை விட வாக்கு சதவீதம் கூட வாங்கியிருக்காரு விஜய் முதல் தேர்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வாக்கு செலுத்தக்கூடிய வயது 21 இருந்தது. இன்னைக்கு மாதிரி 18 அன்னைக்கு இருந்ததுன்னா எம்ஜிஆர் 50% வாக்குகளை வாங்கியிருப்பாரு. அதனால அந்த இதுக்குள்ளெல்லாம் நம்ம நுழைய வேண்டியதில்லை. இன்னைக்கு மாதிரி பெருசா வாக்கு செலுத்தக்கூடிய விழிப்புணர்வும் மக்கள்கிட்ட அப்ப கிடையாது. வாக்கு செலுத்தக்கூடிய சதவீதமே ரொம்ப குறைவா தான் இருந்தது. இன்னைக்குதான் கொஞ்சம் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அன்னைக்கு இருந்ததுன்னா எம்ஜிஆர் அவர்கள் 50-60% தாண்டி போயிருப்பாரு. அதனால நான் அப்படி என்னால ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அதே நேரத்துல நான் இப்ப இருக்கக்கூடிய முதல்வரை குறைச்சும் மதிப்பு இல்லை. அவருக்கு ஒரு மாஸ், இவருக்கு ஒரு கிரேஸ், அவ்வளவுதான். மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.